சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய பென்ஷன் சம்பந்தமான குறைகளை தீர்ப்பதற்காக இந்தியாவில் கிட்டத்தட்ட 206வது இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதாவது கிரீவன்சஸ்க்கான கூட்டம். இது 206. நம்ம தமிழ்நாட்டில் இது 52வது மாநாடு. அந்த சீஃப் அக்கவுண்ட்ஸ் கண்ட்ரோலர் இங்கே இருக்கிறார், திரு மயங்க் சர்மா இருக்கிறார், திரு ஜெயசீலன் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அதிகாரி இங்கே இருக்கிறார். கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய இராணுவ வீரர்கள், நாட்டிற்காக பாடுபட்டவங்க. அவர்களுடைய கிரீவன்சஸை அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு தீர்த்து வைக்கும் விதமாக ஒரு முகாம் கூட 5 வேன் தமிழ்நாடு முழுவதும் போக இருக்கிறது. அந்த வேனை கூட இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த வேன், மொபைல் வேன், அவங்க பென்ஷனர்களுடைய வீட்டுக்கே போய் அவர்களுடைய கிரீவன்சஸை தீர்ப்பதற்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே 6000த்திற்கும் மேற்பட்ட கிரீவன்ஸ் பெட்டிஷனர்கள் இங்கே கிரீவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 100 கிரீவன்ஸ்க்கான கவுண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவங்களுடைய அத்தனை பேருடைய கிரீவன்ஸ் இங்கேயே முடிக்கப்படும். ஏன்னா இன்டகிரேட்டராக அனைத்து சகோதரர் துறை சார்ந்தவர்களும் அவர்களுடைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார். அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் போட்டிருக்கிறாங்க. அதே போல் இஎஸ்ஐ சம்பந்தமான தீர்வு அங்கே ஆஃபீஸர் இருக்கிறார். பேங்க் உடனடியாக கிரெடிட் பண்ணுறதுக்கு பேங்க் உட்காந்து ஒரே இடத்துல இந்த பென்ஷன்களுக்கு, அதாவது குறிப்பாக இராணுவ வீரர்களுடைய பென்ஷனுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான இந்த முயற்சி மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அந்த நடந்து கொண்டு இன்றைக்கு அவர் இங்கே வர வேண்டியது, ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவர் வர முடியல. இன்னும் அவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நடத்த இருக்கிறாங்க, இந்தியா முழுவதும் நடத்த இருக்கிறார்கள். இது இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக உழைத்து நாட்டுக்காக பாடுபட்ட இந்த நம்மளுடைய நாட்டை காப்பாற்றின இராணுவ வீரர்களை அவர்களுடைய இல்லத்திலே சென்று அவர்களுடைய கிரீவன்ஸை தீர்த்து வைக்கும் விதமாக நம்முடைய சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கான 1.5 கோடி ரூபாய்க்கான பென்ஷனை இங்கேயே கொடுத்திருக்கிறது. இன்னும் இந்த கவுண்டரில் முடிக்கப்படும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. பயம் என்றதை விட பைத்தியம் முடிச்சுட்டு தெரியுறாங்க. ஏன்னா அண்ணன் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை டெல்லியில் சந்திக்கும் பொழுது அங்கிருந்த பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் என்ன பார்த்துட்டாரா, என்ன அண்ணா எடப்பாடி என்ன உங்க உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாரா, அந்த அளவுக்கு எதற்கு பயம்? ஏன் ஒரு பயத்தோட அவர்கள் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கு? ஏன்னா அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய தூக்கி எறிவது நிச்சயமாக்கப்பட்டிருக்கு. ஊழல், கொலை, கொள்ளை, லஞ்சம், லாவண்யம், அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஊருக்கு கஞ்சா, ஊருக்கு போதைப் பொருள் நடமாட்டம், இதற்கெல்லாம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை வீட்டுக்கு அனுப்பும். காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படாததன் விளைவு இன்றைக்கு காவல்துறையில லாக்அப் மரணத்தில் நின்று கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு போக பயமா இருக்கிறது. காவல் நிலையத்துக்கு போறதுக்கே இன்னைக்கு மக்களுக்கு பயமா இருக்கிறது. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்துல ஒரு கர்ப்பிணி பெண் சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சகோதரி தாக்கப்பட்ட சம்பவத்தை நாம பார்த்தோம். இப்ப காவல் நிலையத்துக்கே மக்கள் போவதற்கு ஒரு பயமான சூழ்நிலையை உருவாக்கிறார். நம்ம காவல் நிலையம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உயிரோட வருவோமா முடியாதா என்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது. தமிழக காவல்துறையுடைய அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்படாத ஒரு அமைச்சராக இருப்பதன் விளைவு இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.
ஏஆர் ரஹ்மான் உங்களை சந்திச்சிருக்காரு 1 மணி நேரம். ஏற்கனவே மீனா அவர்களை சந்தித்தாங்க. இப்படி தொடர்ந்து வந்து சினிமா நட்சத்திரங்கள் சந்திக்கிறாங்க அவங்கள. ஆனா ஏஆர் ரஹ்மான் அண்ணனை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அவரோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ, உலக அளவில் ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்காங்க. மிகப்பெரிய டெக்னாலஜி, அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி ஸ்டூடியோ இருக்கிறது. அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறேன். அதே போல் ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் சினிமா துறையில் பல்வேறு சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கார். சரத்குமார் அண்ணன் வந்து தன்னுடைய கட்சியே இணைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரி குஷ்பு அவர்கள் நான் தலைவராக இருக்கும்பொழுது தான் அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்கள நான் கட்சியில் இணைத்திருக்கிறேன். சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க, அவர்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்கத்தக்கது. நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகம், வளர்ச்சியினுடைய வேகம் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கட்சியை விரும்புகிறார்கள். அதனால இன்றைக்கு கட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்தாங்க. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி 2026 ஆமாண்ணா, இது அமித்ஷா ஏன் எனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. திரும்ப ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இதுல ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஆர்வம் அல்லது ஆர்வ கோளாறா இல்ல என்ன, இல்ல திமுகவால ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ற அந்த அஜெண்டாவை நிறைவேற்றும் விதமா நாம் இருக்கிறோம். ஏன்னா நானும் உங்க துறை சார்ந்த அமைச்சர் தான். அதனால அந்த திமுகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகிறீர்களா என்பது எனக்கு தெரியல. நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இங்கேயே சொன்னோம், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். 2வது, எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை வந்து தீர்ப்பார்கள். அதுக்குள்ள அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அமித்ஷாஜியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவு. நான் 2 பேர் அதுதான் சொல்லிட்டேன். அப்ப 2 பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்லுவார்கள் என்பது எங்க நயனார் சொல்லியிருக்கிறார். அதுதான் நானும் சொல்லுகிறேன். அடுத்தடுத்து சர்ச்சை என்பது முதல்வர் வேட்பாளர்கள் முக்கியமா. ஏன்னா எச்ராஜா அவர்கள் கூட வந்து பார்லிமெண்ட் போர்டு தான் அதை முடிவு பண்ணுவோம் உங்களுடைய அலைன்ஸ். அண்ணா, நாங்க ஏடிஎம்கே தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எங்க அமித்ஷாஜி தெளிவா சொல்லியிருக்கிறார். தமிழ்ல தானே அன்னைக்கு பேசி தமிழ்ல தானே உங்களுக்கு சொன்னாரு. நீங்க தயவு செஞ்சு இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த கூட்டணி சாவுத்த ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கூட்டணி சம்பந்தமான கேள்வியை நீங்க யாராவது ஒருத்தர் போய் ஸ்டாலின் கிட்டயோ, திருமாவளவன்கிட்டயோ, வைகோ கிட்டயோ, கம்யூனிஸ்டுகள் கிட்டயோ, காங்கிரஸ் கிட்டயோ கேக்குறீங்களா? ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்துல ஒரு அஜெண்டாவை எடுத்துட்டு வராதிங்க தயவு செஞ்சு. ஏன்னா எங்களது தான் ஜெயிக்க போகிற கூட்டணி. நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி. எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய கூட்டணி. அதனால உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இதோட விட்டுட்டு, அண்ணா அதுதான் சொல்லிட்டேன், இந்த சந்தேகத்தை இதோட விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் எங்க கூட்டணிக்கு யார் வர்ற இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். இதுக்கு மேல இன்னும் வந்து அண்ணா இதுக்கு மேல 1ஆம் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும். தயவு செஞ்சு நீங்க கிளாஸ் எடுக்க வைக்காதீங்க. நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல வேறு ஒருவரா? ஆனா அது வந்து எங்களுடைய கட்சியினுடைய இன்னைக்கு தலைவர் யாருன்னு சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியாச்சு. அதுல அது அண்ணா அது வந்து அது அவங்களுடைய பாடு, அது அவங்க பாத்துக்க போறாங்க. இதுல நான் ஏன் தலைவர்னு நீங்க ஏன் தலைவர்? நீங்க போய் ஸ்டாலின் முதலமைச்சர் நீங்க தானே, உங்க பையனா அல்லது வேற யாரு துரைமுருகனான்னு கேட்க முடியுமா? இல்ல இல்லையே, இன்னும் கூட்டணி வச்சுன்னு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருல்ல, சொல்றாரா இல்லையா? இருங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி மேல எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல, இந்த ஆட்சி செயல்படல அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்கல்ல. கம்யூனிஸ்ட்காரங்க கிட்ட போய் கேக்குறீங்களா? அண்ணா தயவு செஞ்சு நான் எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றேன், நாங்க ஜெயிக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ள யாரு கூட குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது. அது சன் டிவியா இருந்தாலும் சரி, கலைஞர் டிவியா இருந்தாலும் சரி. ஆனா எங்க இருந்து வரல, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்.
எங்கள் கூட்டணி மிக பலமான கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி ஜெயிக்கின்ற கூட்டணி. நீங்கள் கூட்டணியை விட்டு வெளில வந்து வேற கேள்விகள் கேளுங்க. தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழ்நாட்டுல அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் மீடியால சொல்லிட்டேன். இல்ல, அதுதான் சொல்றேன். ஏன்னா இதுதான் நான் என்ன போய் உங்ககிட்ட சொல்லிட்டு போய், அண்ணா நான் இன்னைக்கு போய் திருமாவளவன்கிட்ட பேச போறேன், அண்ணா நான் இன்னைக்கு போய் வைகோ கிட்ட பேச போறேன், அண்ணா இன்னைக்கு போய் நான் கம்யூனிஸ்ட் கிட்ட பேச போறேன் சொல்லிட்டேன்னா பேச முடியும். அண்ணா எவ்வளவு இது கூட்டணிகள் விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேசுவார்கள். அதெல்லாம் ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போறதில்லை. ஒரு நிமிஷம் இருப்பா. உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறதில்லை. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்க போகிறது. நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. இன்னும் நாங்க வந்து ப்ரொக்ரெசிவா வெற்றி கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நாங்க சேர்ந்து கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது. எல்லாம் ஏன் இவ்வளவு என்ன இவ்வளவு அவசரம்? எதுக்கு அவசரம்? வேண்டாம், நிதானத்தை கடைபிடிங்க. நன்றி. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறித்த உயர் அதிகாரிகள் கூட்டம் நடக்குது. தமிழக முதலமைச்சர் வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறித்த ஒரு ஆய்வு கூட்டம் எப்படி பாக்குறீங்க? அவர் ஆய்வு நடத்தினா என்ன, நடத்தாட்டி என்ன? அவர் கேள்வி வந்து அவருடைய சொல்றத கேட்கறதுக்கு அதிகாரிகள் இல்ல. அவர் வந்து என்ன சொல்ல போற, அவருடைய உத்தரவு ஃபாலோ பண்ற அதிகாரிகள் இல்ல. இன்னைக்கு அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டு, அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இருந்திருக்குமா, அல்லது காவல்துறையில் லாக்அப் மரணம் இருந்திருக்குமா? ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட என்ன 26 வயசு தான் நினைக்கிறேன். 26 வயசுல இன்னைக்கு ஒரு சகோதரனை நாம் இழந்திருக்கிறோம். காவல்துறையினுடைய கையாளாகத்தனத்தில் சரியான முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காதனால அவர் வந்து இனி ஆய்வு கூட்டம் நடத்தி என்ன, நடத்தாட்டி என்ன, எந்த பிரயோஜனமும் இல்லை. காவல்துறை மரணத்தை பத்தி திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் வாய் திறந்த மாதிரி தெரியல. அவங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொன்ன, காலையிலேயே வந்து 8 மணிக்கு ஒரு அஜெண்டாவை இருப்பாங்க. அந்த அஜெண்டாவை திருமாவளவன் ஆரம்பிப்பார். அதையே செல்வ பெருந்தக வழிமொழிவார். அதையே மதியத்துக்கு மேல கம்யூனிஸ்ட் பேசுவாங்க. சாயந்தரம் அவங்களுக்கு வந்து அறிவாலயம் அதுக்கு பதில் சொல்லும். அந்த அறிவாலயத்திலிருந்து இன்னும் அஜெண்டா வரல அவங்க கைக்கு. அதனால வயல எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ அஜெண்டா வரும்னா, பாரதிய ஜனதா கட்சி பத்தியோ அல்லது எங்களை பத்தியோ ஏதாவது பேசுறதுக்கான அந்த அஜெண்டா வந்தா காலையில 8 மணிக்கு தயாராகிறார். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்கிறது, அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது, அல்லது பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அல்லது ஒரு சகோதரன் லாக்அப்ல இறந்து போயிருக்கிறார் அஜித் என்ற, இதை பத்தி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்கள் வந்து கூட்டணிக்காக தமிழக மக்களினுடைய நலனை அடகு வைத்துவிட்டு இருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர்ல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. பட் ஆனால் சிஏபிஎஃப் கீழே அவங்க 2004 அப்புறம் யாருக்குமே பென்ஷன் தமிழ்நாட்டில் உட்பட பல இடங்கள்ல இல்லை. இப்போ டிஃபென்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு வந்து நம்ம கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நேஷனல் லெவலில் ஏன் அவங்களுக்கு வந்து நம்ம பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம கிட்டத்தட்ட 11வது வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழலில் ஏன் அதை பற்றி கன்சிடரே பண்ணல? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரிட்டையர் ஆகி பல பேர் வந்தாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. அவங்களுமே வந்து தொடர்ந்து வந்து பல நக்சல் ஆபரேஷன்ஸ்ல பார்டரை காக்குறாங்க. அசாம் ரைபிள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன நிரந்தரமான தீர்வு? எல்லாருக்குமே அரசாங்கத்தில் பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய அரசாங்கம் அனைவருடைய நலனையும் கவனத்தில் வைத்திருக்கிறோம். அதற்கான பல திட்டங்கள் நாம் இதுக்கு முன்னாடி ஒரே ரேங்க் ஒரே பென்ஷன் இல்லாமல் இருந்தது. ராணுவ வீரர்கள் பல ஆண்டுகள் கேட்டாங்க. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து தான் அந்த திட்டத்தையே நிறைவேற்றியிருக்கிறார். அதுபோல இந்த நாட்டிற்காக சேவை செய்தவர்களை போற்றும் விதமாக அவர்களை இந்த நாட்டிற்கு ஒவ்வொருவரும், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்துல அந்தந்த நேரத்தில் என்னென்ன ஆபரேஷன்ல அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். மீனா அவர்கள் வந்து அரசியலுக்கு வரவேற்பேன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அண்ணா ஏஆர் ரகுமான் அண்ணா வந்து தயவு செஞ்சு அரசியல் பேசவில்லை. நான் அவருடைய ஸ்டூடியோ ஒரு A கிளாஸ் ஸ்டூடியோ பண்ணியிருக்கிறார். நல்ல ஒரு ஸ்டூடியோ வைத்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோவை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன். நன்றி அண்ணா.